அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்தி அடைவதற்கு ஏற்ற மார்க்கம் பக்தி மார்க்கமா, ஞான மார்க்கமா, யோக மார்க்கமா? ஞான மார்க்கம் என்பதும் யோக மார்க்கம் என்பதும் ஒன்றே ஒன்று பிணைந்தது. எந்த மார்க்கம் சரியான மார்க்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பக்தி மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படி பக்தி மார்க்கத்தை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் ஒரு பிரார்த்தனை, ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. கோரிக்கையை வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே சூடத்தை கொளுத்தி அவங்க கோரிக்கையை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. பக்தி மார்க்கம்னா உலகவாசிகள் இதை தான் பக்தி மார்க்கமாக அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தாற்போல் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, மந்திர உச்சாதனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, கதை பேசிட்டு வந்துடுவாங்க. இதை மாதிரி இந்த பக்தி யோகத்தில் அவங்களுக்கு ஏற்றார் போல், பொதுமக்களுக்கு பாமரர்களுக்கும் ஏற்றார் போல் அந்த பக்தி மார்க்கம் இருக்குது. இதுதான் பக்தி மார்க்கமாக அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தின் முக்கியமான பங்கு ஒன்று உள்ளது. அது என்ன பக்தி மார்க்கத்தில் முக்கியமான பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம இதை சம்மந்தமாக பதிவிட்டிருக்கோம். பக்தி என்பது தூய்மையான அன்புக்கு பேர் தான் பக்தி. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பக்தினா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது பக்தி அல்ல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பயபக்தியோடு போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது. அந்த கோயிலுக்கு போகக்குள்ள உண்மையாக, தூய்மையாக, மன தூய்மையாக, உடல் தூய்மையாக, எந்த ஒரு கெட்ட விஷயங்களிலும் ஈடுபடாமல், கடும் சொல் சொல்லாமல், நம்ம பயத்தோட. அடுத்தது பக்தி. பக்தினா தூய்மையான அன்போட, இறைவன் மேலே தூய்மையான அன்போட, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் பேர்லையும் தூய்மையான அன்போடு நம்ம எதிரிகளையும் நேசிக்கணும். அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். அப்படிப்பட்ட அன்போடு போய் பிரார்த்தனை செய்வது தான் பக்தி மார்க்கம். ஆன்மீக ஒருமைப்பாடு என்று வள்ளலார் சொல்வார். அதே போல் எல்லா உயிரையும் நேசிக்கிற அந்த தன்மைக்கு பேர் தான் பக்தி. பயங்கிறது எதில் இருக்கணும், கெடுதல் செய்யக்கூடாது, உண்மையை பேசணும், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, அதில் பயம் இருக்கணும். அப்படி பயம் இருந்துட்டு தூய்மையான அன்பு இருக்கணும். அதுதான் பயபக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்படி தூய்மையான அன்போடு யாராவது கோயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படி தூய்மையான அன்போடு அதிகபட்சமாக கோயிலுக்கு அதை மாதிரி போகின்ற நபர்கள் மிக மிக குறைவு. பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள், கோயிலுக்கு போகிறவர்கள், அவர்களுக்கு அகங்காரத்திற்கு ஏற்றார் போல் அது அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னால், அவர்களெலாம் மனதை அடக்குவது என்பது அவர்களால் முடியாத ஒன்று. மனதை யாராலையும் அடக்க முடியாது. அது மிகப்பெரிய சூட்சமம் வேண்டும். அதை எப்படி அடக்கணும், அடக்க முடியுமா முடியாதா, அது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி மனதை அவர் அடக்குவதில், மனதை லயிக்க வைப்பதிலும் அவர்களால் முடியாத ஒன்று. அப்போ மனதின் வழியே நடப்பவன் தான் மனிதன். இப்போ இந்த மனதின் வழியிலே தான் இந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள்
அந்த வழியில் தான் பயணிப்பாங்க அவங்க. மனம் என்ன சொல்லுதோ அப்படி தான். இப்போ அப்படி தானே உலகவாசிகள் எல்லாம் மனம் என்ன சொல்லுதோ அந்த வழியில் தானே நடந்துகிட்ருக்காங்க அதிகபட்சமாக. எப்போயாவது ஒரு முறை அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்தி சார்ந்த விஷயங்கள் எப்போயாவது அதை மாதிரி அப்பப்போ நடக்கிறது உண்டு. இப்படி கோயிலுக்கு சென்று அவர்களுக்கு ஏற்றாற்போல் மனதின் வழியில் அவர்கள் நடக்கிறார்கள். கோயிலுக்கு போயிட்டு அங்கே சில பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்றார் போல் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே வருவாங்க. இது அவங்களுக்கு ஒரு சரியான விதமாக இருக்குது. யாருக்கு? இந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு. ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இதை மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஞான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களைப் போல இவர்களுக்கு அதை மாதிரி இருக்கா அப்படின்னால் அதை மாதிரி இல்லை. இவர்களுடைய முறைகள், இவர்களுடைய இயல்புகள், இவர்களுடைய சட்டங்கள் இதெல்லாம் வேறு. அது என்ன இவர்களுக்குரிய சட்டங்கள் அப்படின்னால், யோக மார்க்கத்திற்குள்ளார, ஞான மார்க்கத்திற்குள்ளார நீங்கள் போயிட்டீங்கனாலே ஞானம் சார்ந்து தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அறிவு சார்ந்து தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. எது சரியான வழி, எது சரியில்லாத வழி, இந்த வழியில் பயணித்தோன்னா நமக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பலவிதமான அதில் சிக்கல் இருக்குது. ஞான மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்திலையும். அந்த யோகத்தில் எந்த யோகத்தை நாம் தேர்வு செய்வது, எந்த பயிற்சியை நாம் தேர்வு செய்வது, எது சரியான பயிற்சி, அப்படி அந்த பயிற்சியை செய்யும்பொழுது அந்த முக்தின்ற அந்த பெரிய நிலை நமக்கு கிடைக்குமா, கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் உட்படுகிறார்கள். ஆனால் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பக்தி மார்க்கத்தில் கிடையாது. கண்மூடித்தனமாக நீங்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே கேட்டுக்கணும். நீங்கள் அவர்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த 63 நாயன்மார்களை பற்றி கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன், எதுக்கு, அதை மறித்த கேள்விகள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அறிவுபூர்வமான எந்த கேள்வியும் அவர்களிடம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் பக்தி மார்க்கம் என்பது அறிவு சார்ந்தது அல்ல. நீங்கள் இடைமறித்து கேள்வி கேட்டீர்களே ஆனால் அதற்கான பதிலை சொல்ல இயலாது. அப்படி நம்ம பெரிய புராணத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா சேக்கிழாரை கூப்பிட்டு தான் கேட்கணும். ஏன் இதை மாதிரிலாம் கதை எழுதுனீங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு தான் கேட்கணும். இறைவனே இறங்கி குழந்தைக்கு பால் கொடுக்க, திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்கறதாகட்டும், அதுக்கு அடுத்தாற்போல் சிவபெருமானே இறங்கி புள்ளக்கறி கேட்டதாகட்டும். அதாவது ஒரு சில பேர் அதை கிண்டல் பண்ணுறது உண்டு. பிரியாணி கேட்குறாரு யார், சிவபெருமான் அப்படின்னு அது மாதிரி கிண்டல் பண்ணுறது உண்டு. அப்படி அல்ல, அதை அறிவு சார்ந்த விஷயங்கள் அதில் இல்லை. இப்போ இந்த யோக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்திலாம் உயிர் கொலை, உயிர் பலியிடுவதை நாம் என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம அதை வெறுக்கிறோம், அது கூடாதுன்றோம். ஆனால் அங்கே சேக்கிழார் என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் புள்ளக்கறி கேட்டதான் அவர் ஒரு தகவலை பதிவு பண்ணுறாரு. ஒரு நாயன்மார் சிவபெருமானை இறங்கி பிள்ளைக்கறி கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது.
இப்படிப்பட்டதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு கடவுளே நான்வெஜ் கேட்பாரா? அவர் அசைவம் சாப்பிட்றவரா? அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கா? அப்படின்ற அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ அறிவு சார்ந்து அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அது மாதிரி தான் அந்த 63 நாயன்மார்களோட கதை எல்லாமே இருக்குது. அப்போ பக்தி மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் நாம் கண்மூடித்தனமாக தான் நீங்கள் போகணும். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் யோக மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ கேள்வி வேணுமோ கேட்கலாம். அதற்கான எல்லா பதிலையும் சொல்வதற்கு இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் தயாராக இருக்கிறார்கள். இதை ஏன் செய்யணும், இதை ஏன் செய்யக்கூடாது, இது எப்படி வந்துச்சு, இந்த பயிற்சி இப்படி தான் செய்யணுமா, இதை மாற்றி செய்யலாமா, இப்படி பலவிதமான கேள்விகள் நீங்கள் அதை சார்ந்து எவ்வளோ உண்மை கேட்கலாம். அறிவு சார்ந்த கேள்விகள். கடவுளுங்கிறது யார், அவர் எங்கே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரா, வெளியில் இருக்கிறாரா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள், கடவுளை சார்ந்த கேள்விகள், யோகத்தை சார்ந்த கேள்விகள், பயிற்சிகளை சார்ந்த கேள்விகள், உங்களை சார்ந்த கேள்விகள், எங்களை சார்ந்த கேள்விகள், இப்படி அறிவுபூர்வமான எல்லா கேள்விகளையும் இந்த யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. அவர்களால், பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களால் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்வது என்பது அவர்களுக்கு ஏற்றதாக அல்ல. அவர்களால் முடியாது. ஏனால் மனதை அடக்குவது என்பதும் மனதை வயப்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு முடியாத ஒன்று. உலகத்தில் இருக்க யாராலையும் முடியாது. அப்போ மனதின் வழியாக தான் அவர்கள் எல்லா செயலுமே அவர்கள் செய்வார்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மனதின் வழியே நடப்பதற்கு தான் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. அவர்கள் அதுதான் வசதியாக இருக்கிறது. வாய் பேசாமலோ கண் பார்க்காமலோ அவர்களால் இருக்க இயலாது. ஆனால் யோகத்தில் அப்படி அல்ல. மனதை அடக்க வேண்டும், அதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை என்ன பண்ணலாம், அதை அடக்க முடியுமா, அதை லயிக்க வைக்க முடியுமா, அதை என்ன தான் செய்கிறது, ஏன் இந்த எண்ணங்கள் உருவாகுது, இப்படி யோகம் சார்ந்து மனம் சார்ந்து பலவிதமான கேள்விகள். அந்த பலவிதமான கேள்விகளுக்கும் நீங்கள் யோக மார்க்கத்தில் பதில் சொல்லியே ஆகணும். பதில் எல்லாத்துக்குமே இருக்குது. சித்தர்களும் மகான்களும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் எதை சார்ந்து வேணுமோ யோக மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் பக்தி மார்க்கம் என்பது அப்படி அல்ல. அது என்ன அப்படின்னால், நீங்கள் இது கொஞ்சம் நம்ம சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் அப்படி தான். அது ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கொள்வது. அதுக்குள்ளாரையே தான் நீங்கள் சுற்றி சுற்றி வர முடியும். யோகம் என்பதும் ஒரு விதத்தில் இது ஒரு பெரிய வட்டத்தில் சிக்கிக்கொள்வது, அது சிறிய வட்டத்தில் சிக்கிக்கொள்வது, இது ஒரு மிகப்பெரிய வட்டத்தில் சிக்கிக்கொள்வது. இதற்கான சுதந்திரம் எல்லாமே இருக்குது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. நீங்கள் உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சொந்த பந்தத்தை பற்று இல்லாமல் இருக்கணும், காமக்ரோதம் இல்லாமல் இருக்கணும், அப்படின்ற எந்த ஒரு சரியான கட்டுப்பாடும் அதில் இல்லை பக்தி மார்க்கத்தில். ஆனால் யோக மார்க்கத்தில் அப்படி இல்லை. இது இல்லை. நீங்கள் என்ட்ரு ஆனீங்கனாலே அதற்கான கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், காமம், குரோதம், மோகம், விருப்பு, வெறுப்பு, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். சரி, ஏன் இதெல்லாம் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனால்,
நாம் முக்தியை அடைவதற்காக தான் இந்த யோக மார்க்கத்திற்குள்ளே பயணிக்கிறோம். இப்போ பக்தி மார்க்கம் என்பது முக்தி அடைவதற்காக அல்ல, தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் பக்தி மார்க்கம். நிறைவேற்றிட்டு அவங்க கடைசியாக இறுதியாக வருவாங்க எங்கள் யோக மார்க்கத்துக்கு. அப்பயும் அந்த பக்தி மார்க்கத்தை சார்ந்த விஷயங்கள் தான் சொல்லி நாங்கள் முக்தி அடைந்துருவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் முக்தி அடையிறதுக்கு இயலாது. அப்படி பக்தி மார்க்கத்தினால் முக்தி அடைய முடியும் அப்படின்னால் நமக்கெலாம் ரொம்ப ஈஸி தானே. நம்ம ஏன் யோக மார்க்கத்துக்கு போகணும்? பக்தி மார்க்கங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோடய அகங்காரம், என்னுடைய வாழ்க்கை முறைக்கு அதுக்கு ஏற்றார் போல் இருக்குது. நான் பக்தி மார்க்கத்தையே கடைபிடிச்சிட்டு போயிடலாமே. எனக்கு இந்த ஜென்மத்தில் முக்தி வேணும், பக்தி மார்க்கத்தினால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க இயலாது. அப்படி கொடுக்க இயலாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோக மார்க்கத்துக்கு வரோம். இந்த பக்தி மார்க்கத்தை அதிகபட்சமாக நம்ம தமிழகத்தில் புகுத்தியவர்கள் யாருன்னா வடநாட்டவர்கள். வியாசர், வால்மீகி இவர்கள்லாம் புகுத்தி இருக்காங்க. அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் இந்த ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு இது புகுத்தப்பட்டு இவர்களிடம் திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமாக இருக்குமா அப்படின்னால் அது நியாயமாக இருக்காது. நீங்கள் எந்த கேள்வி வேணுமோ உண்மையை சார்ந்து, ஒழுக்கத்தை சார்ந்து, யோகத்தை சார்ந்து, பயிற்சியை சார்ந்து நீங்கள் கேட்கலாம். அப்படின்னால் இது எப்படி இருக்குது, அறிவியல் சார்ந்து எந்த கேள்வி வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கணும். ஏன்னா எங்களோட மூதாதையர்கள் காலங்காலமாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க, நாங்களும் அதான் பண்ணுறோம். அப்போ அந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு. அந்த காலகட்டத்தில் இருந்த உணவுங்கிறது வேறு, இந்த காலகட்டத்தில் இருக்கிற உணவுங்கிறது வேறு. அந்த கட்டத்தில் இருந்த கலாச்சாரங்கிறது வேறு, இந்த காலகட்டத்தில் இருக்கிற கலாச்சாரம் வேறு மாதிரி மாறி இருக்குது. இப்படி பலவிதமான மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம வந்திருக்கோம், உட்பட்டு தான் வந்திருக்கோம். அப்போ இந்த பக்தி மார்க்கம் அதுக்கெல்லாம் சரியாக இருக்கான்னா அதற்கெல்லாம் சரியாக இல்லை. நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னால் எனக்கு மனம் அமைதியாக இருக்கா அப்படின்னால் மனம் அமைதியாக இல்லை. அங்கே போனால் ஒரே கூட்டமாக இருக்குது, அர்ச்சனைக்கு பணம் கொடுத்து சீட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, அர்ச்சனைக்கு இல்லை படைக்கிறதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பணம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவன்கிட்டேருந்து நமக்கு மரியாதையும் கிடைக்கிது. அப்போ அங்கே போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளை என்ன புடவை கட்டிருக்கா, என்ன நகை போட்டிருக்கா, இப்படி மனம் அதில் போய் லயிச்சிருக்கு. இன்னும் கேட்க போனால் ஒரு பெண் தெய்வத்திட்ட போனீங்கன்னா அந்த பெண் தெய்வம் என்ன மூக்குத்தி போட்டிருக்கு, என்ன புடவை கட்டிருக்கு, என்ன நகை போட்டிருக்கு, அந்த நகையை நம்ம போடலாமா, அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த அலங்காரங்கள், இப்படிலாம் பார்க்குறவர்கள் உண்டு. மனம் உங்களுக்கு பலவிதமாக பரவிடுது. அங்கே ஒருநிலைப்படுதானா ஒருநிலைப்படலை. அந்த கோயிலே ஏதாவது ஒரு மூலையில் தனிமையில் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் ஒருநிலைப்படும் உங்களோட மனம். அப்பயும் ஒருநிலைப்படாது, அது உள்ளார அலைபாய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். யோக மார்க்கத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனம் என்பது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி வயப்படுத்துவது என்பது தான் யோகம். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி கிடையாது. இப்படி பலவிதமான சிக்கல்கள் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்குது, நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. இது முக்தி அடைவதற்கு சரியான வழியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி மார்க்கம் முக்தி அடைவதற்கு சரியான வழியாக இருக்காது.
அப்போ எப்போ தான் முக்தி அடைவது அப்படின்னா அவர்கள் தான் அதை தீர்மானிக்கணும். அது எந்த ஜென்மத்தில் நடக்குதோ யாருக்கு என்ன தெரியும். இதனால தான் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள்லாம் புலம்புறாங்க, என்னை எப்போ வந்து ஆட்கொள்ளுவ, நீ இன்னும் ஆட்கொள்ளே அப்படின்னு. யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கவலை என்பது மிக குறைவு. நான் என் வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து கொள்கிறேன், ஒழுக்கமாக நடந்து கொள்கிறேன், பற்றற்ற நிலையில் இருக்கிறேன், மக்களுக்கு என்னால் முடிந்த தயவு காரணமாக கருணை காரணமாக சில உதவிகள்லாம் செய்கிறேன். இறைவன் என்னை ஆட்கொண்டாலும் ஆட்கொள்ளவில்லை என்றாலும் அதை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. என்னுடைய ரூல் படி நான் சரியாக நடந்து கொள்கிறேன். வேண்டுமானால் நீ என்னை வந்து ஆட்கொள்ளு, நான் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய நியம நியதிக்குள் உட்பட்டு நான் வாழ்கிறேன். நீ வந்தவா வரலன்னா போ அப்படிங்கிறது தான் யோக மார்க்கம். இந்த யோக மார்க்கத்திலையும் ஒரு சிலர் பயப்படுவது உண்டு. அவர்கள் தெளிவில்லாதவர்கள். நாம் ஒழுக்கமாக இங்கு நடந்து கொள்ளும் பொழுது, நாம் சரியாக நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு அதை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லை. ஏனென்றால் இந்த இறைநிலையும் இந்த இயற்கைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். அதுதான் இறைநிலை. இந்த இயற்கை நியதி என்று ஒன்று இருக்கிறது. இந்த யோக மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஆகணும். சட்டத்திட்டங்களுக்கு உட்படலை அப்படின்னால் யோக மார்க்கத்தில் நீங்கள் உள்ளாரையே நுழைய முடியாது. யோக மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் மன தூய்மை என்பதே இங்கு முக்கியமானது. உடல் தூய்மை என்பது முக்கியமானது அல்ல. பக்தி மார்க்கத்தில் மன தூய்மையை பற்றி கவலையே இல்லை, உடல் தூய்மை தான் முக்கியமானது. ஆனால் உண்மையில் பக்தி மார்க்கத்துக்கும் 2 தூய்மையும் தேவை. பக்தி என்றால் தூய்மையான அன்பு, அப்போ மனம் தூய்மையாக இருக்கணும். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதில்லை. அதிகபட்சமாக நடைமுறையில் அது இல்லை. குளிக்காமல் நீங்கள் வந்து கண்ணை முழித்து மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே கோயிலுக்கு போனீங்கன்னா பூசாரி ஏன் மூஞ்சி கழுவிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. அதுதான் இயல்பானது. ஆனால் யோகத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு அப்படியே கண்ணை துடைச்சிட்டு உட்காந்து ஜெபிக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம். கட்டாயம் இதை மாதிரி கட்டாயங்கள் கிடையாது யோக மார்க்கத்தில். நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி துடைச்சிட்டு மூஞ்சி கழுவாமல் இருக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம். அப்படியே யோகத்தில் உட்காந்து நீங்கள் யோகத்தை நீங்கள் வந்து செய்யலாம். இதில் கட்டாயம் கிடையாது. புறத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அகத்தை பற்றிய அக்கறை, பயிற்சியை ஒழுங்காக செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது யோக மார்க்கத்தில். இப்படி யோக மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் அந்த சட்ட திட்டங்கள், உள் அமைப்புகள், உள் சட்ட திட்டங்கள் முக்கியமான ஒன்றாக சித்தர்களால் மகான்களால் சொல்லப்பட்டிருக்கு. அது கட்டாயம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் முக்தி அடைய முடியாது. நிறைய பேரால் முக்தி அடையாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் உட்படாமல் இருப்பது தான் காரணம். அவர்கள் கட்டாயம் நிமிர்ந்த நிலையில் மனதை அடக்கி 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஜபத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். இப்படி சில விதமான கட்டுப்பாடுகள் அந்த யோகத்தில் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டுப்பாடுகள் இல்லாதது ஒழுக்க நெறியாக, ஒழுங்கு நெறியாக இருக்க முடியாது. இந்த இயற்கைகளுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இயற்கை நியதிகளுக்குன்னு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ காற்று இருக்குது. இந்த காற்று தென்றலாக மென்மையாக வீசும்பொழுது நமக்கு வந்து அது ஏதுவாக இருக்குது. இதே இந்த காற்று அந்த இயற்கை நியதிக்கு மாறாக புயலாக எந்த நேரம் பார்த்தாலும் வீசிக்கிட்டே இருக்குது அப்படின்னால் மனிதனால் வாழ இயலுமா? வாழ இயலாது.
ஒரு மழை இருக்குது. அந்த மழை எந்த நேரத்தில் பெய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் பெய்யணும். பேஞ்சிக்கிட்டே இருக்குது வருடம் முழுக்கன்னா நம்மளால் வாழ இயலுமா? அதோடைய நிலையை மீறி அது நடக்குதுன்னா நம்மளால் வாழ இயலுமா? இயலாது. வெப்பம் இருக்குது, இவ்வளோதான் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதை மீறி அந்த வெப்பத்தை கக்கினால் மனிதனால் வாழ இயலுமா? இயலாது. இவைகள் எல்லாமே ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனிதனால் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த இயற்கையை நம்ம அதோடைய பணியை செய்தால் நம்மளால் வாழ இயலுமோ அந்த அளவுக்கு தான் அதோடைய பணிகளை அதை தொடர்ந்து செய்கின்றன. அது ஏற்ற இறக்கமாக அதிகமாகவோ குறைவாகவோ கொடுத்தால் இங்கே ஒரு காரியமும் நடக்காது. அந்த வெப்பம் குறைவாகிட்டால் ஸ்டார்ச்சு தயாரிக்க முடியாது. இப்படி தான் இயற்கைகள், இந்த ஐம்பூதங்கள் அதோடைய பணியை ஒழுக்கமாக செய்கிறது. அதேபோல் தான் நம்மளுடைய பணியும் இந்த இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டு சரியாக செய்ய வேண்டும். நமக்கு இங்கே உண்மையே பேசி உண்மையாக வாழ்வதற்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் சமுதாயத்தில் இந்த சமுதாய சிக்கலில் நீங்கள் கட்டுண்டீர்களே ஆனால் அதை மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதில் கட்டுண்டு நாம் கிடக்கக்கூடாது. நம்ம அதில் விலகி இருக்கணும். தாமரை இலையில் தண்ணி போல் உங்களுக்கு தேவையாக இருக்கக்குள்ள அது கூட போய் ஒட்டணும். ஒட்டினாலும் அது தனியாக தான் தெரியணும். அதுக்கப்புறம் விலகிடணும், தேவைன்னா போய்க்கணும். இப்படி தான் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியில்லாத நபர்களிடம் நாம் பேசுவதே கூடாது. அவர்களாக வரக்குள்ள அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அனுப்பிவிட வேண்டும். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில். அதுக்காக நாங்களாம் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படி கிடையாது. அவர்களோட ஒன்றி இருக்கோம், ஆனால் விலகி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. மற்றவர்கள் யாருமே இல்லாமல் நம்மளால் வாழ இயலுமா அப்படின்னா வாழ இயலாது. வாழ இயலும். அதற்கான தகுதிகளையும் வசதிகளையும் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். தற்சார்பு கொள்கைக்கு நீங்கள் வரணும். நீங்கள் உங்களுக்குள் ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள், அவர்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் அவர்கள் ஒரு கூட்டமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது எல்லாம் இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டே சமுதாயத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் யோக மார்க்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இயற்கை நியதிகளுக்கு கட்டுப்பட்டே வாழ வேண்டும். ஆனால் நான் இயற்கை நீதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ மாட்டேன் என்று இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். அந்த பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். எந்த நேரம் பார்த்தாலும் சிவரூபான் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட வேலை செஞ்ச அந்த தொழிலாளர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டான், போனஸ் கொடுக்க மாட்டான். இப்போ நிறைய செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம், எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. அந்த பக்தி மார்க்கத்தில் இருப்பவன் தான் வட்டி கூடுவான். குறைஞ்சபட்ச வட்டிக்கு உதவியாக செய்கிறவங்களாம் இல்லை. இப்போ இந்த 1 பைசா வட்டி, குறைஞ்சபட்சம் இந்த பேங்க் வட்டின்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி கொடுத்தாலும் ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் 3 மடங்கு 3 பைசா 5 பைசா மீட்ரு வட்டி என்னென்னமோ அதில் நிறையா இருக்குது. அதை மாதிரி கொடுப்பது இந்த மாதிரி நபர்களை பார்த்துருவோம். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நாங்களாம் சிவபக்தர்கள், தென்னாடுடைய சிவனை போட்டுன்னு உத்ராட்சத்தை போட்டிருப்பான், 10 மாலையை போட்டிருப்பான். ஒரு சில பேர் 1 மாலையை போட்டிருப்பான். நாங்களாம் சிவபக்தர்கள்ங்க, நாங்களாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், வாயை திறந்தால் பொய்யாவே வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சில பேர் தான், எல்லாரையும் நான் சொல்ல. ஆனால் பல பேர்களுடைய மனம்
வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி இந்த இயற்கை நியதிகளுக்கு உட்படாமல் தான் இருக்குது. உட்பட்டுலாம் இங்கே கிடையாது. இயற்கை நீதிகளுக்கு கண்டிப்பாக உட்பட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் யாருக்கு இருக்குனால் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தான் இருக்குது. சரி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னால், இவர்கள் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் நான் முக்தி அடைந்தே ஆகணும் இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிறவங்க தான் யோக மார்க்கத்துக்கே நீங்கள் வரணும். இல்லை நான் முக்திலாம் அடுத்த ஜென்மம், நான் பல ஜென்மம் கழிச்சு நான் வந்து முக்தி அடைஞ்சிக்கிறேன் அப்படின்றவங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம். நீங்கள் மற்ற பயிற்சிகள் கூட செஞ்சுக்கலாம். யோகாவிலே பலவிதமான யோகாக்கள், ஹட யோகான்னு இருக்குது, ஆசனம் பயிற்சிகள் இருக்குது, சில விதமான கிட்டத்தட்ட ஒரு 250 யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இந்த இந்தியாவை பொறுத்தவரையிலும் நடைமுறையில் இருக்குது. அதில் ஒரு 10 பயிற்சி 5 பயிற்சி கற்றுக்கலாம். அது செஞ்சாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து இந்த யோக பயிற்சிக்கு வரவில்லை. இந்த சித்த வித்தை பயிற்சிக்கோ வாசியோக பயிற்சிக்கோ நம்ம வந்து இங்கே வந்து நம்மளோட உடலை சரி பண்ணுவதற்காக வரல. எப்படியா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டாலும் படாமல் இருந்தாலும் இந்த உடலுங்கிறது ஒரு நாள் அழிவது என்பது திண்ணம், மண்ணாவது திண்ணம், அதில் மாற்று கருத்து இல்லை. அது இப்போ ஆனான்னா எப்போ ஆனான்னா. ஆனால் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் இந்த உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கூட குறைச்ச டைமிங் தேவைப்படும். சில காரணங்கள்னால் அந்த முக்தி நிலையை அடைவதற்கு கால அவகாசம் அவர்களுக்கு தேவையாக இருக்கும். ஒரு சில பேர் 40 வயசில் பயிற்சியை வாங்கியிருப்பாங்க, சில பேர் 30 வயசில் வாங்கியிருப்பாங்க, சில பேர் 50 வயசில் வாங்கியிருப்பாங்க. அவர்களுடைய பணி, குடும்பம் பாரம் காரணமாக சில பணிகள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆசைகள் அற்று இருக்கணும், எளிமையான வாழ்க்கையை வாழணும். இந்த சமுதாய பந்தத்திலிருந்து, இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். மற்றவர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை உணர்வுங்கிறது இதுக்காக தான். ஒரு 1000 பேர் ஒன்றா இருக்கான், ஒரு நபருக்கு ஒரு 10,000 பணம் தேவைப்படுது. ஆளுக்கு ஒரு 100 ரூபாயை போட்டால் இந்த 1000 பேர் என்ன பண்ணிட முடியும்? 10,000 கொடுத்துட முடியும். இல்லை குறைந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குன்னா எளிமையாக எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் கம்மியான தொகையை போட்டு கொடுத்துட முடியும். அதே போல் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்க முடியும். இப்படி இந்த ஒற்றுமை உணர்வு, மனிதன் இன்னொரு மனிதனை படைத்ததுக்கு காரணமே ஒருத்தவங்க ஒத்தாசையாக இருக்கிறது, உதவி செஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த மனித பிறப்பு இவ்வளோ பிறப்பு, இந்த மிருகங்கள் இவ்வளோ படைச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒன்றை ஒன்று அனுசரித்து வாழ்ந்து கொள்வதற்கு தான் அப்படின்ற தத்துவத்தை புரியாமல் சுயநலத்தோடு இங்கே வந்து இந்த உலக மக்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். உலகம் சரியாக தான் இறங்கியது, இந்த உலக மக்கள் அப்படி இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உலகம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அது ஏதாவது நம்ம கூட ஏதாவது தொடர்பு வச்சு ஏதாவது பேசிக்க போதா? அதெல்லாம் இல்லை. இந்த உலக மக்கள் தான் அதை மாதிரி இந்த சமுதாய மாற்றம் என்பதை இந்த உலக மக்கள் தான் கொண்டு வரான். எல்லாத்தையும் தேர்வு செய்வது இந்த உலக மக்கள், இந்த மனித கூட்டம்தான். ஏன்னா இவன் தான் அறிவை சார்ந்தவன், இவனுக்கு தான் சிந்திக்கிற திறன் இருக்குது. இப்படி பலவிதமான திறன்கள் ஒன்றிணைந்த கூட்டம்தான் மனித கூட்டம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அதை மனிதனுடைய எல்லா திறமைகளையும் வெளியே கொண்டு வரத்துக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. நல்லா படிப்பான், அவனுக்கு டாக்டருக்கு ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கும், அவனால் ஆக முடியாது பணம் இல்லாதனால. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது.
இங்கே ஏற்றத்தாழ்வு என்பது இந்த சதவீதம்லாம் சொல்கிறாங்க. இந்த சதவீதம்லாம் இந்த இடஒதுக்கீடுலாம் சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு இருக்க வேண்டியதான், இல்லை என்று நாம் கூறவில்லை. ஆனால் கீழே இருந்தவங்களாம் ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த ஜாதியை வைத்தே இடஒதுக்கீடை நாம் ஒதுக்குவது என்பது கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பின் அடிப்படையிலையும் ஒதுக்க வேண்டும். ஏன் இப்போ உயர்ந்த ஜாதியில் ஏழையெல்லாம் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிசி, அப்போ இந்த ஓசி அப்படிலாம் வச்சுருக்கீங்க, உயர்ந்த ஜாதியில் வச்சுருக்கீங்க. உயர்ந்த ஜாதியில் ஏழைங்களே இல்லையா? அதில் நல்லா படிக்கிற ஏழைங்க இருக்கான். அப்போ நீங்கள் ஜாதியோட அடிப்படையில் ஒதுக்கக்குள்ள அவன் புறக்கணிக்கப்படுவான். அப்போ 2 பேரையும் கை கொடுத்து தூக்கி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை, எல்லாருடைய கடமையும். அது நல்லா படிப்பவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான விஷயம் கிடைக்கவில்லை என்றால் இந்த மக்களும் சமுதாயமும் இந்த அரசாங்கமும் எதுக்கு? ஆனால் இன்றளவிலும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், தகுதியானவர்களுக்கு தகுதியான விஷயம் கிடைப்பதில்லை. தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? தகுதி இல்லாதவர்கள் தான் நிறைய பதவிகளில் பரவி கிடக்கிறாங்க. அந்த பதவிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த பதவியில் அவர்கள் தான் இருப்பார்கள். அந்த பதவியை நேசிக்கும் ஆசைப்படும் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அது கிடைக்காது. அப்படிதான் இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்புலாம் இருக்குது. இதை கொஞ்சம் மக்களை பற்றி ஆலோசித்து இந்த அரசாங்கங்கள் சில முடிவுகள் எடுப்பது தான் உத்தமமானது. ஆனால் இதையெல்லாம் பகுத்து பார்த்து கூறு நபர்கள் இருக்காங்களா? அவர்களுக்கு என்று ஒரு பிஏ இருப்பார், பர்சனல் பிஏ இருப்பார். அவருக்கு என்ன வேலைன்னா நிறைய விஷயங்கள் சேகரித்து சொல்லணும். கலெக்டருங்கள்லாம் இருப்பாங்க அந்த துறைக்கென்று, அவர்கள் சேகரித்து சொல்லணும், இவங்க தான் சொல்லணும். ஆனால் இவர்கள்லாம் வேறு ஒரு வேலைகள் தான் புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி மக்களுக்கான வேலைகளில் புத்திசாலித்தனமாக இல்லை. அதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த அரசர்கள் எல்லாமே இந்த துறவிகளை கையில் வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த அறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த அறிவாளிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களை அந்த அமைச்சரவையில், அரசன் இருக்கும் அமைச்சரவையில் ஒரு குருவாக தேர்வு செய்து, ஒரு குலகுருவாக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு அவர் தான் ஒரு வழிவகை செய்வார். ஒரு அரசனுடைய குழந்தையை அவர் தான் சரியான வழியில் வழி நடத்தி செல்வார். அரசவை குரு என்று ஒருத்தர் இருப்பார். அவரை ஆலோசனை, யாருக்குமே ஒன்றும் புரியலைன்னா அவரை தான் ஆலோசனை கேட்பாங்க. கடைசி இறுதி கட்டமாக அவர் தான் முடிவெடுப்பார். இன்றளவில் அவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. இங்கே தான் எல்லாமே போலி குருவாக இருக்கானே. எல்லாம் பக்தின்ற போர்வையில் இந்த கோயிலை கட்டுறது, அந்த கோயிலை கட்டுறது, இது செய்கிறது. இங்கே பள்ளிக்கூடமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கோயிலெலாம் பெருத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அறிவு வளரும்? இங்கே ஸ்கூலு பெருக்கணும், ஸ்கூலு பெருக்கிறத விட்டுட்டு கோயில் தான் பெருத்துக்கிட்டு இருக்கு. முட்டாள்தனங்கள் தான் இங்கே பெருத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாடு எப்படி உருப்படும்? வெளிநாட்டுலாம் பாருங்கள், வல்லரசு நாடுகள்லாம் கல்வி நிலையங்கள், தரமான கல்வி நிலையங்கள், தரமான காலேஜ், இந்த மானுடவியல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மனிதனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அது சென்னையில் ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அரசு காலேஜ். பாக்கி எங்கேயுமே அந்த மானுடவியல் இல்லை. அது முக்கியமான தேவையாக இருக்குது. மனிதன் எப்போ தோன்றுனா, என்னென்னலாம் செஞ்சால், எப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்தால், அது பலவிதமான மனிதனை பற்றிய பலவிதமான ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பது தான் அந்த கல்வியோட நோக்கமாக இருக்குது, அந்த படிப்போட நோக்கமாக இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது. இப்படி நிறையா இங்கே நிறைய விஷயங்கள்
நாம் இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம். சரி, இந்த சமுதாயத்தை பற்றி பேசினாலே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஊன்றி அதுக்குள்ளே அப்படியே பயணிச்சிடுறோம். நம்ம பேச அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி அப்படி போயிடுறோம். ஏனென்றால் இந்த சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய கடமையும் ஒரு யோகிக்கோ மகானுக்கோ உண்டு. ஏனென்றால் இந்த மனித கூட்டத்தை நல்வழிப்படுத்துவதற்கு தானே இவனுடைய வேலையே. அப்போ இந்த சமுதாயம் என்பது என்ன? இந்த மனித கூட்டம் ஒருங்கிணைந்தது தானே இந்த சமுதாயம். இப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் மேல்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழியை சொல்லித் தருவது தானே ஒரு ஞானியோட மகானோட ஒரு குருநாதரோட வேலை. அந்த வேலையை நம்ம சரியாக செய்யணுமா வேணாமா? நீங்கள் மற்றவர்கள் பொய் சொல்லிடலாம், அவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக வாழ்ந்து விடலாம். ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, முக்தி அடைய போகிறதில்ல. ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு சாய்ஸ்லாம் கிடையாது, இந்த ஜென்மத்திலே அடையணும். பல ஜென்மத்தோட பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மத்திலே அவர்கள் கரைத்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிர்பந்தம் தான் அவர்களுக்கு. அப்படி சிக்கிக்குன்னா வைராக்கியமான அதிக பயிற்சி வேணும். பயிற்சி செய்ய செய்ய தான் இந்த கர்மம் கரையும். இதே ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த பயிற்சியின் மூலமாகவும் கர்மங்கள் கரைக்கப்படுகிறது, கர்மாக்கள் அழிக்கப்படுகின்றன அப்படின்னு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் ஒரு ஒளி வழியாகவும் இது கரைக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன். ஆகவே இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் மார்க்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவர்கள் 99 மார்க்கு எடுத்தாலும் முக்தி கிடையாது, 98 97 அதெல்லாம் கிடையாது. 100க்கு 100 நீங்கள் கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும். அப்படி 100க்கு 100 எடுத்தால் மட்டுமே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே முக்தி அடைய முடியும். 101 அப்படியும் போக முடியாது, இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. நடுநிலையாக அந்த 100க்கு 100 நீங்கள் எடுத்தே ஆகணும். இங்கே ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது, 99.9 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போகிறோம். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை இறைவனும் சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பார்த்து கொள்வார்கள். அந்த இறுதி காலகட்டத்தில் தான் இறைவன் உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணுவார். இந்த சித்தர்களும் மகான்களும் அந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவெடுக்கணும். நீங்கள் தான் உங்கள் பயிற்சியில் உட்காரணும். டெய்லி நம்மளோட குருநாதர்னு சொன்னவர் எழுப்பி விட்டுருக்க மாட்டார். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களை விழிப்படைய வைக்க மாட்டார். அதெல்லாம் நம்மளுடைய பணி தான். எல்லாத்துக்கும் குருநாதர் அப்படிலாம் இல்லை. எப்போ அவர் வரணுமோ அப்போ அவர் வருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு குருநாதர்களுமே வருவார்கள், அவர்களால் முடியும். நீங்கள் ஒரு கோடி பேர் இந்த பயிற்சியை பண்ணுறான்னு வச்சுங்க, சித்த வித்தையோ வாசி யோகமோ பண்ணுறாங்க. இந்த கோடி பேருமா சரியாக இருந்துட போகிறான்? அவர்கள் வேண்டுமானால் எவ்வளோ பேசினாலும் என்ன செய்தாலும் இது பண்ணல அது பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்த இறைநிலையிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? மகான்கள்டேருந்து சித்தர்கள்டேருந்து இவர் செய்த தவறுகள்லேருந்து தப்பிக்க முடியுமானா முடியாது. அவர்கள் ஒளி ரூபமானவர்கள். அவர்கள் அகல பாதாளத்தில் ஒரு மனிதன் தப்பு செய்தாலும் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதற்குரிய பலன் உண்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சமே அவருடையது. உங்களுக்குள்ளேயும் இறைவன் ஒரு துளியாக இருக்கிறார்.
முதலில் நீங்கள் தான் உணர்வீங்க. உங்கள் தவறை முதல்ல தெரிஞ்சுக்கிறது யாருன்னா நீங்கள் தான். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் தவறை யாருக்கு செய்கிறீங்களோ அவர் தெரிஞ்சுப்பார். அப்போ இங்கே யோகா மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் இங்கே நீங்கள் கட்டாயம் 100க்கு 100 மார்க் எடுத்தே ஆகும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு முக்திங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. அங்கே அவன் ஒரு பிரார்த்தனையாக தான் வைக்கிறான். அப்போ அந்த பிரார்த்தனையில் அவன் எப்படி வேணுமோ ஏற்றத்தாழ்வோடு அவன் இருந்துக்கலாம். நிறைய பேருக்கு பாமரர்களுக்கு முக்தினா என்னன்னே தெரியாது. இப்போ இந்த ராகவேந்தர் அடைஞ்சார்ல அதை போல நிலை அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். வள்ளலார் போல உள்ள நிலை அப்படின்னு சொன்னால் தான் புரியும். யோகானாலே புரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பக்தி மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. சூடங்கோல் திருசாமி ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு யோக மார்க்கியே இருக்க மாட்டார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லா வீட்லேயும் இருக்காங்க. ஏனென்றால் அதை தான் இந்த உலக கட்டமைப்புகள் சூழ்ச்சிகள் திணிக்கப்பட்டிருக்கு, புகுத்தப்பட்டிருக்கு. அதுதான் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. யோகத்தில் ஈடுபடுவதுங்கிறது ஈஸியாக இருக்கா என்ன? நீங்கள் விடியற் காலையிலே எந்திரிக்கணும். விடியற் காலையில் கூட எந்திரிக்க வேணாம். நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ பண்ணலாம். ஏன்னா பணி சுமை நிறைய பேருக்கு இப்படியும் அப்படியுமா தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் உட்காந்துங்க. அந்த டைமு அதுக்கான ஒரு சரியான டைம் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் காற்று எல்லாமே தூய்மையாக இருக்கும். எல்லா விஷயங்களும் அந்த நேரத்தில் நடக்கும். அதிர்வலைகள் அந்த நேரத்தில் சரியாக இருக்கும். உங்களுக்கு சரியான சூழ்நிலை என்பது அந்த விடியற்காலை நேரம்தான். அப்பொழுது தான் உங்களுடைய அறிவு மனம் எல்லாம் ஓய்வெடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு படிங்க. மாலை நேரங்களில் படிப்பதை விட காலையில் எழுந்திரிச்சு படிப்பது தான் உத்தமமானது. யோக கலையாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் நாம் புத்துணர்வோடு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு காலை மட்டுமே சரியான ஒரு காலமாக இருக்கும். மாலையில் நம்ம கொஞ்சம் டயர்டாகிடுவோம். காலையில் இருந்து பணி செய்து டயர்டாகி விடுவோம். பலவிதமான மனநிலையில் பலவிதமான சமுதாய பிரச்சனைகள் சிக்கி பலவிதமான குழப்ப மனநிலையில் இருப்போம். இரவு தூங்கின உடனே அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி நம்ம காலையில் எந்திரிக்கக்குள்ள ஒரு புத்துணர்வோடு எழுந்திருப்போம். அதனால தான் ரொம்ப கவலைப்படுறவங்க போய் தூங்கிடுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக தூக்கமும் வந்துடும். இயற்கையே அப்படி அமைச்சிருக்கு இந்த உடல் அமைப்பை. இயற்கையை விட இங்கே மிகப்பெரிய கொடையாளி யாராவது இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. இந்த இயற்கை தான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தேவையான நேரங்களில் சரியாக கொடுப்பவர் யாருன்னா இந்த இயற்கை தான். அது பணியாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எப்போதுமே யாருக்காகவும் அதை நிறுத்துவதே இல்லை. அது ஓய்வெடுப்பதே இல்லை. அது ஓய்வெடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே உயிரினங்களே இருக்காது. மிகப்பெரிய சிக்கலாயிடும். சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த முக்தி அடைவதற்கு ஒரு சரியான மார்க்கம் எது அப்படின்னால் இந்த ஞான மார்க்கமும் யோக மார்க்கமும் தான். இந்த பக்தி மார்க்கம் என்பது இப்போ நடைமுறையில் இருக்கும் இந்த பக்தி மார்க்கம் என்பது உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லுமா, முக்தி நிலைக்கு கொண்டு செல்லுமா? அப்படி என்றால் இல்லை. அப்படி கொண்டு சென்ற மனிதர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 63 நாயன்மார்களுக்கு அப்புறம் சேக்கிழார் என்ன சொல்கிறார்? 63 நாயன்மார்கள் இந்த பக்தி மூலயமாக இவர்கள் முக்தி அடைந்தார்ன்ற ஒரு விஷயத்தை இந்த மனிதனுக்குள்ளே புகுத்தணும். அதுக்காக தான் சேக்கிழார் வரார். சேக்கிழார் பிராமணர்களுக்கு நிறைய சலுகைகள், அதை சார்ந்த அவர்கள் மேலையும் கீழையுமாக
இந்த 63 நாயன்மார்கள் கதையில் என்ன அப்படின்னா, எல்லா இனத்தவர்களும் அதில் இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்காது. அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, இறைவனை புகுத்துவார், சிவபெருமானை புகுத்துவார். அவர் ஒரு நபராக புகுத்துவார். நம்ம யோகத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் இறை நிலை என்று வந்துவிட்டால் அதற்கு நாமமோ ரூபமோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் கம்பேர் பண்ணி பார்க்கல, சேக்கிழார் சொல்கிறது பொய்யாக இருக்குது. அது பொய் என்பதை விட அது தத்துவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம புரிஞ்சுக்கணும் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள். அதை சரியில்லாத கதை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அது தத்துவம் சார்ந்த கதைகள். அது உண்மை பொய்களை கலந்தே இருக்கும். ஒரு கதைங்கிறது எப்படி இருக்கும், ஒரு கதை கலங்கிறது எப்படி இருக்கும், ஒருத்தன் ஒரு சினிமா எடுக்கிறான், அது எப்படி இருக்கும், உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கும். அந்த ஊர் அங்கே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரங்கள்லாம் பொய்யாக வடிவமைக்கப்பட்டது. அந்த ஊரை அந்த இடத்த வச்சு தான் அவர் கதைகளத்தை அமைப்பார். அப்படி தான் இங்கே காவியங்கள், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. யாருக்கு எது எப்படி எப்படி தேவையோ அவரவர்கள் அதை சார்ந்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த உலகத்தில் உண்மைகளும் பொய்களும் இங்கே நிறையா குவிஞ்சு கிடக்கு. அந்த குவியலில் நமக்கு தேவையானதை தேர்வு செய்து அன்னப்பறவை போல் அந்த பாலில் கலந்த நீரை விட்டுவிட்டு அந்த பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த உண்மையை மட்டும் உறிந்து எடுத்துக்கொண்டு மற்றதுகளை விட்டுவிட வேண்டும். யோக மார்க்கம் என்றாலே உண்மைதான், 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 நேர்மைதான், 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 ஒழுக்கம்தான், ஒழுக்கம்தான். இதில் ஒரு தளர்வும் நம்ம வச்சுக்க முடியாது. 100க்கு 100 மார்க்கு தான் நீங்கள் எடுக்கணும். அவங்கள மாதிரி நம்ம கம்மியாக எடுக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் அடைஞ்சுக்கிறேன்னா நீங்களும் யோக மார்க்கத்தில் இருப்பவர்களும் தளர்வு கொடுத்துக்கலாம். அது அவரவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. இந்த உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு நம் சொல்வது என்பது நம்மளுடைய கடமையாகும். அதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வது உங்களுடைய அறிவோட புத்தியோட திறனாகும், மனதோடைய திறனாகும். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ, எந்த அளவுக்கு உங்களால் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.